எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் ரீசெண்டாக வெற்றியில் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிற, அதாவது இன்றைக்கி நைட் ஷோலேருந்து ஓப்பன் பண்ணுற ராக்கேஷ் ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோம்பேட் வெற்றி பற்றி நம்ம புதுசாக இன்ட்ரோடக்ஷன் தர வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய சினி ஃபீல்ஸுக்கு இந்த தேட்டரு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அவங்க ஒவ்வொரு புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுலேருந்து அறிமுகப்படுத்துகிறதும் அவங்களும் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். 2012 தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு டூவல் ப்ரொஜெக்ஷன் 3Dயை இவங்க ராக்கேஷ் ஸ்க்ரீனுக்கு இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2018 வெற்றியோட மெயின் ஸ்க்ரீனில் இந்தியாவிலே முதலாக RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை இன்ஸ்டால் பண்ணது நம்ம வெற்றி தேட்டர் தான். இப்போ ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அக்கோஸ்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் LED ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது நம்ம வெற்றி தேட்டரு ராக்கேஷ் ஸ்க்ரீன் தான். அதுக்கு இவங்க வால்ட்டுன்னு நேமும் வச்சுருக்காங்க. இப்போது அந்த வால் ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றி தேட்டரில் ஒரு புது அப்டேட் என்னன்னா, லிஃப்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 7 to 8% வரைக்கும் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டு அப்படி இல்லைனா ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பழைய ராக்கேஷ் எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் இப்போ இருக்கிற ராக்கேஷோட வோல்ட் ஸ்க்ரீனும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்லேயே ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாமே ஆல்ரெடி கிறிஸ் வீடியோவில் பார்த்த சேம் ரெஸ்ட் ரூம் தான் இந்த ராக்கேஷ் ஸ்க்ரீனுக்கும் இருக்குது. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி தியேட்டருக்குள்ளே என்ட்ரனோடனே ஏசி சூப்பராகவே இருக்கும். நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், இங்கே பழைய மாதிரி ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது சில்வர் ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன்லாம் அந்த மாதிரி எந்த ஸ்க்ரீனுமே இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது டிரான்ஸ்பரண்ட், அக்கோஸ்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் LED ஸ்க்ரீன் தான். இது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். LED ஸ்க்ரீனில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று டிரான்ஸ்பரண்ட் LED, இன்னொன்று நான் டிரான்ஸ்பரண்ட் LED. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சேனலில் பெங்களூரில் ஸ்வாகத் சங்கர்நாக் ஓனிக்ஸ் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அங்கே யூஸ் பண்ணுற LED வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் LED சொல்லலாம். அதாவது நம்ம அந்த LED பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வைக்க முடியாது, ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ். அந்த வீடியோவில் பார்த்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மேலே ரூஃபில் LCR வந்து, அதாவது லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு மேலே வந்துடும். பால்கனிக்கும் தனியாக வந்துடும். அது நான் டிரான்ஸ்பரண்ட் LED சொல்லுவாங்க. இந்த ராக்கேஷில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், அக்கோஸ்டிக்லி டிரான்ஸ்பரண்ட் LED. அது என்னடா அக்கோஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் LED அப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி நம்ம ஒயிட் ஸ்க்ரீன், சில்வர் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் ஸ்டேஜ் ஸ்பீக்கர்லேருந்து அந்த ஸ்க்ரீன் வழியாக நம்மளுக்கு சவுண்டு வெளியே வருதோ, அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் LED ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கர் சவுண்டு நமக்கு வெளியே கேட்குது. அது என்ன இந்தியாவிலே ஃபஸ்ட்டு, வேறு எந்த கண்ட்ரிலையும் இல்லைன்னு கேட்டால் இல்லை, இருக்குது. 3 கண்ட்ரியில் இருக்குது. அதாவது ஸ்பெயின், ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, இந்த 3 கண்ட்ரிலுமே இவங்க டிரான்ஸ்பரண்ட் அக்கோஸ்டிக் LED யூஸ் பண்ணுறாங்க. இதை அங்கே டிசைன் பண்ண சேம் GDC குரூப் தான் இந்த ராக்கேஷ் ஸ்க்ரீன்லேயும் இந்த வால்ட்டு டிரான்ஸ்பரண்ட் LED ஸ்க்ரீனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனோட டைமென்ஷனை பற்றி சொல்லணும்னா 26 அடி அகலமும் 14.5 அடி உயரமும் கொண்ட 300 நிட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற HDR எனேபிள் கொண்ட பேனல்ஸு தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 1.85 ரேஷியோ கொண்ட ஃப்ளாட் ஸ்க்ரீனை தான் இந்த ராக்கேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் ஆகுது. முக்கியமாக சொல்லணுன்னா அந்த பிளாக்கோட பிச்சு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாகுது. கலர் கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே மற்ற ஸ்க்ரீனோட 2 டைம் அதிகமாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ துல்லியமாக இருக்குன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அவங்க அரேஞ்ச் பண்ண டெமோ ஷோவில் ப்ளே பண்ண எல்லா கிளிப்ஸுமே மூவி கிளிப் தான். அதை ப்ளே பண்ணால் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால் என்னால் எந்த கிளிப்பையும் அட்டாச் பண்ண முடியலை. முக்கியமாக இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் 2D ஃபார்மேட் மட்டும் தான் ரன் பண்ணுறாங்க. ராமாயண மூவிலேருந்து ஆக்டிவ் 3Dயை கொண்டு வராங்க. இந்த LED ஸ்க்ரீனில் ஆக்டிவ் 3Dயில் படம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இப்போது தேட்டர் ஆடிட்டோரியம் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் டால்பையோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க.
சரவுண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு மைல்டுன சவுண்டு கூட மிஸ் ஆகலை. அந்தளவுக்கு இவங்க சரவுண்டை ப்ராப்பராக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. பேஸோட எஃபெக்ட்டை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்கள் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த பேஸோட பஞ்சும் சரி, நம்ம ஹார்ட்லேருந்து ஷீட் வரைக்கும் அந்த பேஸ் ஷேக்கிங்கை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ குவாலிட்டி மாதிரி இந்த இதில் டாப் நாச்சாக இருக்குன்னே நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இங்கே மொத்தம் இப்போதைக்கு டிக்கெட்ஸை கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 2 வீக்ஸில் பால்கனியும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க சீட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர்னு. ரெண்டுத்துக்குமே இப்போதைக்கு ₹150 டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 160 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்டோட புஷ்பேக்கும் லெக் ரூமும் சூப்பராகவே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. பால்கனியில் மொத்தமாகவே 38 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 38 சீட்ஸும் அவங்க ப்ரீமியமான கப்புள் சோஃபா சீட்ஸ் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் 2 வீக்ஸில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓவராலாக எனக்கு இந்த ராகேஷோட வோல்ட் ஸ்க்ரீன் எப்படி இருந்ததுன்னா, நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளே போனோடனே எனக்கு ஒரு புத்தம் புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். 2018 எப்படி இவங்க RGBயை இன்ஸ்டால் பண்ணி மார்க்கெட்லேயே ஒரு கேம் சேஞ்சர் ஆனாங்களோ, வரும் நாட்களில் அதே மாதிரி இல்லை, அதை விட அதிகமாக பேசப்படக்கூடிய டெக்னாலஜியாக இந்த டிரான்ஸ்பரண்ட் LED ஸ்க்ரீன், வோல்ட் ஸ்க்ரீன் இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சென்டரில் இருக்க இந்த தேட்டருக்கு எந்த ஸ்க்ரீன் போட்டாலும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் ஒரு 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணது அந்தளவு அவர் சினிமாவில் இருக்க பேஷனை தான் காட்டுது. அதுக்கு நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த கிறிஷோட வோல்ட் ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெமோ ஆடியோ, டெமோ வீடியோ என்னால் எதுவுமே அட்டாச் பண்ண முடியல. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.